அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபல் குலுப் சபித் கல்பி அலாது. இன்னைக்கு உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நபி தோழியர்களுடைய பங்கை பற்றி நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் குரானிய பெண்கள் அப்படின்னு இருக்கும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இஸ்லாமிய வரலாறை தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாயம் கடமையாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களின் மூலமாக அன்றைக்கி வந்த சட்டத்திட்டங்கள் என்ன, ஸோ இன்றைக்கி வரைக்குமே அந்த பெண்களின் மூலமாக நமக்கு கிடைத்த குரான் வசனம் என்னென்ன அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்ததாக இன்றைக்கி 3வது பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கான உரிமை முழு அரபு சமுதாயத்தையே அதிர செய்திருக்கிறது. அந்த உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசுரிமை. அதை தொடங்கி வைத்த நம்பிக்கையையும் தைரியமும் கொண்ட பெண் அப்படின்ற தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க யார் அப்படின்றத கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அறியாமைக்கு எதிராக குரல் கொடுத்து வாரிசுரிமை சட்டத்தை பெற்று தந்த அன்னை அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்லாமிற்கு முன்பான காலத்தில் பெண்களுக்கு வாரிசுரிமை என்றே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணின் கேள்வி, ஒரு அன்னையின் துன்பம் இஸ்லாமிய சட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு கதவை திறந்து வைத்தது. அவர்தான் யாரு? அறியாமைக்கு குரல் கொடுத்த வாரிசுரிமை சட்டம் வந்த விதத்திற்கு காரணமாக திகழ்ந்த அன்னை அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா. இன்று அவரே எப்படி பெண்களுக்கு வாரிசுரிமை கிடைக்க காரணமானார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த காலத்தை நம்ம அறியாமை காலம், ஜாஹிலியா காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த காலம் ஃபுல்லாகவே அறியாமை அப்படின்றது தான் ஆட்கொண்டு இருந்துச்சு அப்படின்றதே நம்ம சொல்லலாம். அறியாமை காலத்தில் பல மூட நம்பிக்கைகள் தான் மேலோங்கி இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எந்த ஒரு தனித்துவம், எந்த ஒரு சிறப்பும், எந்த ஒரு கண்ணியமும் பெண்களுக்கு கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பெண் குழந்தைகள் பிறந்தாலே உயிருடன் புதைக்கக்கூடிய பழக்கமும் அன்றைக்கு வாழ்ந்த அந்த அறியாமை கால மக்களிடம் நிறையவே காணப்பட்டுச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வாரிசுரிமை அப்படின்ற ஒரு சட்டத்தையே அல்லாஹ்வின் மூலமாக இந்த பெண்ணிற்கு வழங்குவது, அல்லாஹ் இந்த பெண்ணினுடைய கேள்விக்கு அல்லாஹ் பதிலாக கொடுத்துருக்கான் அப்படின்னா அது ஒரு மாபெரும் ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த அறியாமை காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் தான் அன்னை அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா. ஸோ அவர்கள் மூலியமாக அவர்களோட வாழ்க்கையில் நடந்த துயரத்தின் காரணமாக அல்லாஹ்வால் ஒரு விதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சட்டம் தான் வாரிசுரிமை சட்டம். அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்து பெண்களுக்கு அந்த சொத்துரிமை அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கப்படலை. ஸோ பெண்கள் அப்படின்றவங்க அடிமையாக தான் நடத்தப்பட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அன்னை அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சாத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோடர் வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய மனைவி பெயர் தான் அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் அவரது மனைவி அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா 2ஆம் முறையாக கர்ப்பமுடுறாங்க. அப்போது உஹது யுத்தம் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இதில் பங்கு கொண்ட அந்த சஹத் ரலியல்லாஹு அன்ஹு போரில் வீர மரணம் அடைகிறாங்க. அவங்க ஷஹீத் ஆகுறாங்க அந்த உஹது போர்க்களத்தில். அவங்களுடைய மனைவி அதாவது அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா ஜமீலா என்றொரு மகளை பெற்றெடுக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே அம்ரா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ அடுத்ததாக இவங்க என்ன பண்ணுறாங்க, 2வது ஒரு ஜமீலா அப்படின்ற ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரர் அநியாயமான முறையில் சாதுடைய முழு சொத்துக்களையுமே எடுத்து சென்றுட்டாங்க. இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லையே, நம்ம யார்கிட்ட போய் தஞ்சம் புகுறது, நமக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜமீலா என்ற அந்த அனாதை சிறுமி, அதாவது இப்போ இவங்களுக்கு தகப்பனும் இல்லை. ஸோ சாத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது அப்படின்னு நிலவிட்டு இருக்க சூழ்நிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜமீலா என்ற ஒரு குழந்தையை அவங்க பராமரிக்கிறாங்க. அவங்களோட பொறுப்பில் அந்த குழந்தை பராமரிக்கப்படுது. தனது மைத்துனன், அதாவது மைத்துனன்னா யார்? ஸோ இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், கணவன் இறந்த பிறகு எனக்கும் என்னோட
என்னோட 2 பிள்ளைகளுக்கும் எதையுமே தராமல் ஸோ இந்த மாதிரி வந்து சொத்தை அபகரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா கிட்ட முறையிடுறதுக்காக வராங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டால் நமக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நபிகளாருடைய சபைக்கு வந்து தன்னோட பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அவங்க வந்து வராங்க. ஸோ கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதோ இருக்கிறார்களே 2 பெண்கள், இவர்கள் இருவரும் உஹது யுத்தத்தில் உங்களுடன் பங்கு கொண்ட வீர மரணம் அடைந்த சாதின் புதல்விகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே உஹது போரில் கலந்துக்கிட்ட சாத் ரலியல்லாஹு அன்ஹு உடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களின் தந்தையின் சகோதரர் வந்து இவர்களுடைய முழு சொத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்காக எதையுமே அவங்க விட்டு வைக்கல. இவர்களுக்கென எந்த ஒரு சொத்தும் இல்லைன்னா நான் எப்படி இவங்களை வந்து கரை சேர்க்கிறது, இவங்களை நான் எப்படி வந்து படிக்க வைக்கிறது, எப்படி திருமணம் முடித்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கஷ்டத்தை கேட்குறாங்க. ஸோ இந்த முறைப்பாட்டை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வை வந்து அல்லாஹ் வந்து கண்டிப்பாக தருவான். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க, நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், இதற்கான ஒரு தீர்ப்பை வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணின் முறையீட்டிற்கு பதில் கூறும் விதமாக வாரிசுரிமை சட்டம் பற்றிய திருமறை வசனமே அன்னைக்கு அருளப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். 2 பெண்களுக்குரிய பங்கு போன்று ஒரு ஆணுக்கு உண்டு என உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர்கள் 2க்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தால் அவர் விட்டு சென்றதில் 3இல் 2 பங்கு அவர்களுக்கு உண்டு. அவர் ஒருத்தியாக இருந்தால் அதில் அரைவாசி அவளுக்கு உண்டு. மரணித்த அவருக்கு பிள்ளை இருப்பின் அவர் விட்டு சென்றதில் அவரது பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 6இல் 1 பங்கு உண்டு. அவருக்கு பிள்ளை இல்லாமல் அவரது பெற்றோரே அவருக்கு வாரிசாக இருப்பின் அவரது தாய்க்கு 3இல் 1 பங்கு உண்டு. அவருக்கு சகோதரர்கள் இருப்பின் அவரது தாய்க்கு 6இல் 1 பங்கு உண்டு. இவ்வாறு பங்கீடு செய்வது அவர் செய்த மரண சாசனம் அல்லது கடன் என்பவற்றை நிறைவேற்றிய பின்னரே ஆகும். உங்கள் பெற்றோர்கள் மற்றும் உங்கள் பிள்ளைகளில் உங்களுக்கு அதிகமாக பயனளிப்பதில் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இவை அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்டவைகளாகும். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரத்துன் நிசால 11வது வசனத்தை வந்து இறக்கியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4ல் 11வது வசனத்தை வந்து அல்லாஹ் அந்த பெண்ணின் கேள்விக்கான பதிலாக, அதாவது அன்னை அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விக்கான பதிலாக இந்த வசனத்தை வந்து அல்லாஹ் உடனே அருளி வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வசனம் அருளப்பட்டதுமே உடனே என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹதின் சகோதரர்கிட்ட போயிட்டு ஒருவரை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு இந்த பங்கை வந்து சொல்லி நீங்கள் போய் சொல்லி அந்த பங்கை பிரித்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது எவ்வளோ கொடுக்க சொல்கிறாங்க பாருங்கள், சஹதின் 2 புதல்விகளுக்கும் அவரது சொத்தில் 3இல் 2 பங்குகளையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரது மனைவிக்கு 8இல் 1 பகுதியையும் நீ கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சுவதை பேலன்ஸ் இருக்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அஹமது கிதாபில், அபுதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா, ஸோ சஹீஹான கிதாபில் 4 ஹதீஸ் கிதாபில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பெண்ணின் முறைப்பாட்டை தொடர்ந்து அன்று நிலவி இருந்த அந்த வாரிசுரிமை கொடுமைகள் அனைத்துமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு, ஒரு தீர்வாக கிடைச்சிருக்கு. ஸோ எத்தனையோ பேர் இன்றைக்கும் வந்து வாழக்கூடிய மக்கள், எத்தனையோ இஸ்லாமியர்கள் வீட்டில் வந்து நம்ம சொத்து அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான். அது எந்த ஒரு ரிலிஜனாக இருந்தாலுமே சரி, சொத்து அப்படின்னாலே நியாயமாக அந்த இடத்துல பிரிக்கப்படாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஸோ இந்த சட்டம் அப்படின்றது அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு. ஏன்னா வந்து அந்த காலத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், ஜாஹிலியா காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதிப்பு மரியாதமும் கிடைக்கப்படலை, கண்ணியம் கிடைக்கப்படலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்குன்னு ஒரு தனியாக சொத்து மதிப்பே அல்லாஹ் தாலா அருள் இருக்கான் அப்படின்னா வந்து எவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு விஷயமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள். சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு வந்து புரியும். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கண்ணியம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிறப்பு அப்படின்றது அன்றைக்கி வாழ்ந்த இந்த வாரிசுரிமை சட்டத்தின் மூலயமா கொடுக்கப்பட்டது மூலயமா அன்றைக்கி வாழ்ந்த மக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பெரிய சந்தோஷமாகவே இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதன் மூலம் தான் சொத்தில் பங்கு பெறாதிருந்த ஆண்களுக்கும் பங்கு பெறும் வாய்ப்பை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது இந்த வசனத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றதே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் சூரத்துன் நிசா அந்த ஆயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலே, சூறாவை எடுத்து பார்த்தாலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வரைக்குமே இந்த சூறா இந்த வசனத்தில் இருந்தது நம்ம என்ன பண்ணுறோம், சொத்து அந்த பாக பிரிவினை அப்படின்ற சட்டத்தை நமக்கு வந்து பிரிக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதன் மூலம் சொத்தில் பங்கு பெறாத ஆண்களுக்குமே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு பெற்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலும் பெறக்கூடிய பங்குகள் வந்து எவை என்பது பற்றி மிக தெளிவாக இந்த வசனம் என்ன பண்ணுது, விளக்கி காமிக்குது. அதாவது ஒரு பெண் வந்து சகோதரியாக இருந்தால் அவளுக்கு எவ்வளோ பங்கு, ஒரு குழந்தையாக இருந்தால் எவ்வளோ பங்கு, அதே மாதிரி ஒரு மனைவியாக இருந்தால் எவ்வளோ பங்கு
பங்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வசனம் என்ன பண்ணுது, தெல்ல தெளிவாக விலக்கி காட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இருந்து ஒரு 7 பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மரணித்தவர்களுக்கு, அதாவது ஒருத்தங்க மௌத்தா போகிறாங்க அப்படின்னா ஆண் பெண் பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆணுக்கு கிடைப்பதில் அரை பங்கு பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து 2வது பாயிண்ட் என்னன்னா, 2 பெண்களை விட்டு சென்றால் 3/2 பங்கினை பெறுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஆண் பிள்ளையும் இருக்குது, பெண் பிள்ளையும் இருக்குது. ஸோ அப்போ ஆண் பிள்ளைக்கும் பங்கு சொத்துல கொடுக்கணும், பெண் பிள்ளைக்கும் கொடுக்கணும். ஆனால் இங்கே ஆணுக்கு கிடைப்பதில் அரை பங்கு பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஆணுக்கு 2 பங்கு கொடுக்கணும், பெண்ணுக்கு என்ன பண்ணணும், 1 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, 2 பெண்களை விட்டு சென்றால் 3/2 பங்கினை பெறுவர். வெறுமனே ஆண் பிள்ளையே கிடையாது, 2 பெண் பிள்ளை தான் இருக்குது அப்படின்னா அந்த சொத்து மதிப்பில் இருந்து 3/2 பங்கினை வந்து பெறக்கூடியவங்களா இருக்க முடியும், பெறுவாங்க, கொடுக்கணும் அப்படின்றத சட்டம் சொல்லுது. அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்தவருக்கு ஒரே ஒரு மகள் மட்டும் இருப்பின் சொத்தில் பாதி அவளுக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இறந்து போனவங்களுக்கு, மௌத்தா போனவங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய சொத்து மதிப்பை கால்குலேட் பண்ணி ஆஃப் பர்சன்டேஜ் இவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாதி சொத்து பெண் பிள்ளைக்கு, அந்த ஒரே ஒரு மகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் 1/6 பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இறந்தவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தாய்க்கு, இப்போ இறந்து போனவங்களுக்கு ஆண் பிள்ளை இருக்குது, இல்லை பெண் பிள்ளை இருக்குது, இல்லை ஆண் மட்டும் இருக்குது, இல்லை பெண் பிள்ளை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆக மொத்தத்தில் இறந்து போனவங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தை இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளோ பங்கு கொடுக்கணுமா, அவங்களோட சொத்து மதிப்பில் இருந்து 1/6 பங்கு 2 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பிள்ளைகள் இல்லையில் தாய்க்கு 3/1 பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த இறந்து போனவங்களுக்கு வந்து பிள்ளையே இல்லை அப்படின்னா தாய்க்கு எத்தனை பங்கு கொடுக்கணுமா, 3/1 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 6வது பாயிண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறந்தவருக்கு உடன்பிறப்பு இருந்தால், அதாவது இறந்து போனவங்களுக்கு, மௌத்தா போனவங்களுக்கு கூட பிறந்தவங்க, உடன் பிறந்தவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா தாய்க்கு என்ன பண்ணணுமா, 1/6 பங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஏற்கனவே நம்ம அந்த 4வது பாயிண்ட் பார்த்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. அதாவது 7வது பாயிண்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு குழந்தை இருந்தால் கணவனின் சொத்தில் மனைவிக்கு 8/1 பங்கு, குழந்தை இல்லை என்றால் 4/1 பங்கு உரித்தாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ கணவன் வந்து மௌத்தா போயிட்டாங்க. ஸோ மௌத்தா போயிட்டதுனால குழந்தைகள் இருந்தால், கணவனுக்கு குழந்தைகள் இருந்தால் கணவனுடைய சொத்தில் வந்து மனைவிக்கு எவ்வளோ பர்சன்டேஜா, குழந்தை இருந்துச்சு அப்படின்னா 8/1 பங்கு, குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மனைவிக்கு 4/1 பங்கு அப்படின்ற ஒரு சட்டம் பெண்களுக்கு இந்தந்த முறையில் வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து விளக்கியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இவ்வாறு எண்ணற்ற வாரிசுரிமை சட்டங்களை வந்து இந்த வசனம் என்ன பண்ணுது, நமக்கு வந்து தருது. அதாவது கடல் போல் விரிந்திருக்கும் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்களுக்கான ஆதாரங்கள் அனைத்துமே இந்த வசனத்தின் மூலமாகவும் இது தொடர்பாக அருளப்பட்ட சில வசனங்கள், அவற்றுக்கு விளக்கமாக வந்த நபிமொழிகள், இதையெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு மார்க்க சட்டம், வாரிசுரிமை சட்டம் அப்படின்றதே நம்மளால என்ன பண்ண முடியுது, கால்குலேட் பண்ண முடியுது. அல்லாஹ் அக்பர். அதாவது நவீன உலகில் பெண் தனது பெயரில் சொத்து வைத்திருக்கும் உரிமையை சென்ற நூற்றாண்டில் தான் பெறப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாம் அப்படின்றது 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்து என்ன பண்ணுது, வழங்கியதோடு மட்டுமல்லாமல் வாரிசுரிமையில் அவளுக்குன்னு பங்கு கொடுப்பதையும் மார்க்க கடமையாகவே ஆக்கியிருக்கு அப்படின்றத நம்ம பெருமிதமாகவே சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். இதை உணராத சிலர் என்ன பண்ணுறாங்க, வாரிசுரிமை விஷயத்தில் ஆணை விட குறைந்த அளவு பெண்ணுக்கு கொடுக்கப்படுவதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுப்புறாங்க. அதாவது இப்போ இருக்கிற இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரிசுரிமை சட்டம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அதாவது ஆண்களுக்கு கிடைக்கிறத விட பெண்களுக்கு வந்து குறைந்த மதிப்பு தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது எதனால், அப்போ இது வந்து பெண்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட்டம் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கூட்டத்துக்கும் வந்து அல்லாஹ் தாலாவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டான். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வசனம் படிக்கும் போதே லாஸ்ட்டில் நம்ம ஒரு வசனம் லைன் படிச்சிருப்போம். அதாவது நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எந்த காரணத்துக்காக அல்லாஹ் ஒரு ரீசன் வச்சுருக்கான். ஸோ எதுக்காக ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், எதுக்காக பெண்களுக்கு இந்த பங்கை வந்து கொடுக்கணும், ஏன் கம்மியாக கொடுக்கணும், ஸோ இதை எல்லாமே அறியக்கூடியவன் யாராக இருக்கான், நம்மை படைத்த ரப்பாக இருக்கிறான். ஸோ இதில் விமர்சனம் அப்படின்றத நம்ம செய்யக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ சில நியாயங்கள் அப்படின்னு நம்மளே ஒரு நம்மளோட நாலேஜுக்கு எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வைங்க. ஃபத்வாக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்க்க அறிஞர்கள் ஃபத்வாக்கள் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், இவர்களில் உங்களுக்கு பயனளிப்பதில் மிக நெருங்கியவர்கள்
பெண்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது பெண்ணால் எந்த ஒரு பயனும் இல்லை, அவள் வாள் எடுத்து போராடுவாளா, இல்லை குதிரை ஓட்டுவாளா, இல்லை பாதுகாப்பளிப்பாளா, பழி வாங்குவாளா என்றெல்லாம் எண்ணியே அன்றைக்கு அவர்கள் பெண்ணுக்கு பாக பிரிவினையை மறுத்தனர் அப்படின்றத சொல்கிறாங்க. இஸ்லாம் இதனை மறுத்து அவளாலும் பயனுண்டு அல்லது அவளுக்கும் உரிமை உண்டு என்பதை உணர்த்தியது. அதாவது அன்னைக்கு வாழ்ந்த எதுக்கு பெண்களுக்கு வந்து நம்ம சொத்துரிமை கொடுக்கணும், எதுக்கு பெண்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணும், ஸோ அவள் என்ன இது பண்ண போகிறாளா அது பண்ண போகிறாளா அப்படின்ற காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், ஸோ நம்மளோட மார்க்கம் பெண்ணுக்கும் சரி அவளுக்கும் உரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வசனத்தின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுலேயும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தந்தை தனது சொத்துக்களை வந்து பெண் மக்களுக்கு அதிகமாக வழங்கி ஆண்களுக்கு கொஞ்சமாக வழங்கினால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ பெண் சொத்து இருக்கும்போது பெண்ணுக்கு அதிகமாக கொடுத்துட்டு ஆணுக்கு கொடுக்காம விட்டோம் அப்படின்னா நம்மளே எடுத்துப்போமே, இன்றைக்கி நிறைய நம்ம யூடியூப்ஸில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு மகன் வந்து சொத்தை வந்து கொடுக்காம இருக்கிற அந்த தந்தையை போட்டு அடின்னு அடித்து அவரை வந்து எவ்வளோ துன்புறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கொஞ்சம் ஒரு சமீப காலத்தில் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம். சொத்துக்காக தன்னோட மகன் தன்னோட தந்தையை எந்த அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்தினா அப்படின்ற மாதிரி தான். ஸோ சொத்துனாலே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வரும், ஆண் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு கர்வம், எனக்கு மட்டும்தான் சொத்து. ஸோ எல்லா ரிலிஜன்லையுமே இதெல்லாம் வரதானே செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணம்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளோட மார்க்கம் எளிமையான ஒரு முறையில் தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு. ஸோ அதுக்கு உதாரணமாக கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது ஃபத்வாக்கள் கொடுக்கும் பொழுது சொல்கிறாங்க, தனது சகோதரியால் தனக்கு சொத்து குறைவதாக எண்ணினால் சில வேளை இவனால் பெண்களுக்கே பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, எவனும் தான் சிரமப்பட்டு தேடிய சொத்து தனது குடும்பத்துக்குள் சுற்றி சுழலுவதையே விரும்புவான். எல்லாருமே அப்படி தானே. ஸோ தன்னோட சொத்து அப்படின்றது வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றது நம்ம சொந்தத்துக்குள்ளேயே அதனால் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தான் செய்கிறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. பெண்ணுக்கு அதிக சொத்து போனால் அது திருமணம் என்ற உறவு மூலம் இன்னொரு குடும்பத்துக்கே போயிடும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட சொத்து நமக்குள்ளே இல்லாமல் வெளியில் போயிடும். பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது பெண்களை திருமணம் வச்சு முடிக்கும் போது அந்த திருமணம் மூலியமாக ஏற்படக்கூடிய உறவுகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது, தனது சகோதர சகோதரிகள் தாய் தந்தையர் பாதிப்புறும் போது தனது மகன் கையில் சொத்து இருந்தால் அவன் நேரடியாக உதவ முடியும். பெண் கையில் பணம் இருந்தால் அவள் தனது கணவன் குடும்பம் அனைத்தையும் தாண்டி உதவுவதில் கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தன்னோட தாய் தந்தைக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆண் கையில் இருந்தால் அதை வந்து அவன் செலவு பண்ணுவான். அதுவே பெண் கிட்ட போச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட குடும்பத்துக்கிட்டலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஃபத்வாக்கள் கொடுக்குறாங்க. இப்படி நியாயமான பல காரணங்களால் தான் என்ன பண்ணுது, சொத்தின் சொந்தக்காரருக்கு அதிக அளவில் உதவும் வாய்ப்பை பெற்ற ஆண் மகனுக்கு அதிகமாகவும் பெண்ணுக்கு வந்து அரைப்பாகவும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நியாயமான காரணங்களும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். இஸ்லாம் பெண்ணின் மீது பொருளாதார பொறுப்புகளை வந்து சுமத்தலை. அதாவது பெண் தான் வந்து சம்பாதிச்சு குடும்பத்து பொறுப்பை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் நம்மளோட மார்க்கத்தில் பெண்கள் மீது எந்த ஒரு பொறுப்பும் சுமத்தப்படலை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஆண் மீது தான் என்ன இருக்குது, குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு கடமை எல்லாமே அடங்கி இருக்குது. ஸோ தந்தையின் மரணத்திற்கு பின்னாடி தாயையும் தந்தையுடைய பராமரிப்பில் இருந்த உறவினர்கள் ஏன் தன்னோட சகோதரிகளையும் கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படின்றது யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆண் மகனுக்கு தான் இருக்குது. அப்போ பொருளாதார பொறுப்புகள் சுமத்தப்பட்ட ஆண்களுக்கு அந்த பொறுப்பே இல்லாத பெண்களுக்கு வழங்குவதை விட கூடுதலாக வழங்குவது வந்து குற்றம் காணக்கூடாது அப்படின்றது நம்மளோட வசனம் வந்து சொல்லுது. அடுத்ததான், ஒருவனுடைய பொருளாதார வளத்தை வந்து பெருக்குவதில் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண் மக்களின் பங்களிப்பை விட ஆண்களின் பங்களிப்பே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒருத்தங்க சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடியை வந்து 2 கோடியை ஆக்கிறது வந்து யார் மீது கடமையாக இருக்குது, ஸோ ஆண்மகன். ஸோ அந்த 1 கோடியை அழிக்கிறது அப்படின்றத விட ஸோ அந்த சொத்தை வந்து ரெட்டிப்பாக ஆக்கணும். ஸோ அந்த பொறுப்பு அப்படின்றது யார்கிட்ட இருக்குது, ஆண்மகனுக்கு தான் இருக்கே தவிர பெண்கள்னால அந்த விஷயத்தை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. எனவே பொருளாதாரத்தில் அதிக பங்கு வகிக்கும் ஆணுக்கு அதில் பங்கு வகிக்காத அல்லது குறைவாக பங்காற்றக்கூடிய பெண்ணுக்கு வழங்குவதை விட சற்று கூடுதலாக வழங்குவது நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுவே உண்மையான பதிலாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுடைய அறிவுக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய ஷரியத்தில் ஒருவர் மரணித்த பின்னர் தான் அவரது சொத்துக்கள் வாரிசுதாரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இந்த வகையில் ஒருவர் தன் வாழ்வு காலத்திலேயே பெண் மக்களுக்கு அதிகமாக செலவு செய்து விடுவர். உதாரணமாக, ஒருவருக்கு ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் இருந்தால் ஆடை அணிகலன்கள் அழகு சாதனங்கள் அனைத்திலும் ஆண்களை விட பெண் மக்களுக்கே அதிக செலவினை செய்வார்கள். அதாவது இந்த 3வது பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பெண் பிள்ளைகள் அப்படின்னு இருந்தாலே நம்ம அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதே, அதாவது தந்தை வந்து உயிரோட
உயிரோடு இருக்கும்போதே அவங்களுடைய சொத்து மதிப்பில் இருந்தே பெண்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யும். அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்த இடைப்பட்ட காலமாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு செலவுகள் அப்படின்றது அந்த தந்தை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஆண் மகன் அப்படின்ற இடத்துல வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் மட்டும்தான் அந்த செலவுகள் ஏற்படுமே தவிர பெண் பிள்ளைகளுக்கு அப்படின்றது கூடுதலாக செலவு ஏற்படும். ஸோ அதன் அடிப்படையிலும் என்ன பண்ணலாம், மரணித்த பின்னர் வந்து பெண்களுக்கு குறைவாக கொடுப்பது வந்து குற்றம் நம்ம காண முடியாது அப்படின்றத ஃபத்வாக்கள் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த வகையான பல நியாயங்கள் வந்து இந்த பாக பட்டியலில் காண கிடைக்கின்றது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வசனத்தில் வந்து இப்போ கேட்கக்கூடிய கேள்விகளை சொல்கிறோம். ஸோ இந்த வசனம் வந்து அருளப்பட்டுருச்சு, ஸோ இன்னாருக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெளிவான முறையில் வந்து அல்லாஹ் வந்து அருளிட்டான். ஸோ இதை மேற்பட்டும் இதில் வந்து குறை காணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபத்வாக்கள் நம்ம வந்து விளக்க வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட இப்போ யாராவது கேட்குறாங்க, இல்லை உங்களோட மனசுலேயே வந்து ஷைத்தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை போடுறான், என்னடா இந்த பங்கில் வந்து பெண் மக்களுக்கு வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு கேள்விலாம் வந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனத்தில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, குறை காண முடியாது. அல்லாவே சொல்லிட்டான். ஸோ நான் வந்து நன்கு அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறேன் அப்படின்றது தான் அந்த வசனத்திலேயே முடிச்சிருக்கான். ஸோ அது அப்பாற்பட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த கொஸ்டினில் நம்ம கேள்வி எழுப்பக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பல அறிஞர்களுடைய ஃபத்வாக்களையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற பல நியாயங்கள் இந்த பாக பங்கீட்டில் வந்து நம்மளால் காண முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சஅத் இப்னு ரபி என்ற நபித்தோழருடைய மனைவி அம்ரா இவர்களுடைய வரலாற்றில் இருந்து இந்த பெண்மணியின் முறையீட்டின் பல கோடி மக்களுக்கு வந்து வாரிசுரிமை வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட காரணமாக அமைந்த அந்த அன்னைக்கும் அவரது இரு பெண் மக்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது போன்ற தகவல்களை வந்து கண்டிப்பாக வரலாறை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்களும் இந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து அடுத்த வீடியோவில் அடுத்த நபி தோழியரை பற்றி அவர்கள் மூலியமாக நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சட்டம் என்ன அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நாம் கற்ற கல்வியை வந்து மற்றவங்களுக்கும் எடுத்து வைக்கணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை முழுமையாக நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.